திரும்ப வேதங்களை ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக பகவான் வியாசரா வர்றார். அப்போ பிராமண குடும்பத்துல பிறந்தா பிராமணர்களுக்கு இப்படி ஒரு சாபம் காலங்காலமா வந்துட்டு அதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மீனவ பெண்ணுக்கு பிறக்கிறார் வியாசர். மீனவ பெண்ணுக்கு பிறந்துதான் சாஸ்திரத்தை எழுதுறார். பிராமணர்களை அந்த சாபத்தை டிஸ்டர்ப் பண்ணாம வரணும், விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு இறைவன் முடிவெடுத்து வந்ததுதான் வியாச அவதாரம். இறைவனுடைய இலக்கிய அவதாரம்னு அவங்க சொல்லுவாங்க. பாகவத்தையும் சொல்லுவாங்க, வியாசரையும் சொல்றாங்க. அந்த வியாசர் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். பல ரிஷிகள்கிட்ட கிளைகளாக பிரிச்சு விடுறார். நீ இந்த சப்ஜெக்டை பாரு, நீ எதை பாரு அப்படின்னு ஒப்படைக்கிறார். அவங்கெல்லாம் அதுபடி இப்போ ஜெய்மினினா சாமவேதத்துல இருந்து அவருக்கு ஒரு அவருடைய கருத்துக்களை அப்படி எழுதுற மாதிரி எடுத்து எழுதுற மாதிரிலாம் கொடுக்குறார். பைலர், கர்நாடர், வேற வேற ரிஷிகள்லாம் அதை செய்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் தரும்போது பாராயணம் பண்றதுக்கு கோஷ்டிகள் இருக்காங்க. ஆனா வேதம் எப்போ உலகத்துல தங்கும் அப்படின்னா அதை கடைப்பிடிக்கிறவங்க வச்சுதான் தங்கும். சாஸ்திரத்துல ஒரு விஷயத்த கேட்டா, ஏதாவது ஒரு தத்துவத்தை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா அது இன்னும் எப்ப நல்லா இருக்கும்னா கடைப்பிடிக்கும் போது நல்லா இருக்கும். அப்போ கடைப்பிடிக்கிறதுக்கு மக்களை தயார் பண்ணணும். அதுக்கு வியாசர் என்ன பண்றார், அந்த குருசியோட பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சாஸ்திரத்துல அதை மென்ஷன் பண்ணிடுறார். ஸ்ரீ சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம், பிரம்ம சம்பிரதாயம், இப்படி சம்பிரதாயங்களை உருவாக்குறார். அதிலே அவர் சொல்லிடுறார், சம்பிரதாயத்துக்கு அப்பாற்பட்டு ஆன்மீகங்கிறது கிடையாது. அப்படி ஏதாவது சம்பிரதாயத்துக்குள்ள வராம அதுக்கு வெளியே இருந்துக்கிட்டு ஆன்மீகம்னு சொல்றது, மந்திரங்களை சொல்றது, இதெல்லாம் கால விரயம், பிராண விரயம் அப்படிங்கிறார். அது தேவையில்லை. எப்படி நான் யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அங்க போய் நான் படிக்கணும். அந்த அமைப்பு அங்கீகாரம் பெற்றதா இருக்கணும். அதுக்கு அங்கீகாரம் இருந்து என்ன அவங்க கற்றுக் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ண அனுப்பியாச்சுன்னா சும்மா அனுப்பக்கூடாது, ஒரு சர்டிஃபிகேட் தரணும். அதுதான் அதிகாரம். போனஃபைட் அண்ட் ஆத்தரைஸ்ட், அந்த ரெண்டும் வேணும். அப்போதான் அவங்க வெளியே வேலை பார்க்க முடியும். இது மாதிரி அங்கீகாரம் வேணும், அதிகாரம் வேணும். அதை வியாசர் உருவாக்குறார். அதுக்கு தான் சம்பிரதாயங்களை கொண்டு வர்றார். அப்போ வியாசர் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, ஒரு பக்கம் சாஸ்திரமும் பாதுகாக்கப்படணும், அந்த சாஸ்திரங்களை பேஸ் பண்ணி அதை சார்ந்து வாழ்றவங்களுக்கெல்லாம் உதாரண புருஷர்கள்னு பேர். சாஸ்திரப்படி வாழ யாரு விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் முன்மாதிரிகள், உதாரண புருஷர்கள். அவங்கள சுத்தத்துல சான்றோர், சான்றாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எத் எத் ஆசரதி சிரேஷ்ட, சமஸ்கிருத சிரேஷ்ட அப்படின்னு உண்டு, உதாரணமா இருக்கிறவங்க. அப்போ சான்றா இருக்கிறவங்க தான் சான்றோர் அப்படின்னாங்க, சாஸ்திரத்தை சார்ந்து வாழக்கூடியவங்க. அப்போ வியாசர் கொடுத்த சாஸ்திரத்தை அப்படியே சார்ந்து இருக்கிற